வேடநத்தம் மாணவி கொலை வழக்கில் தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். கடந்த மார்ச் மாதம் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் நடக்கும்போது பெரும் பரபரப்பை ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இது உலுக்கிய ஒரு சம்பவம் தான் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இதில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி நாம பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த சம்பவத்தில் தர்ம முனீஸ்வரன் ஈடுபட்ட போது அவர் ஜாமீன்ல தான் வெளியில இருந்தார். ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் அவர் ஜாமீன்ல இருந்த பொழுதுதான் இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டது தெரிய வந்து அவர் கைது செய்யப்பட்டு இத்தனை நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், தர்ம முனீஸ்வரன் இந்த விவகாரத்தில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தையே உலுக்கிய அந்த 12ஆம் வகுப்பு மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கு தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டு 77 நாட்களுக்குள்ளாக அனைத்து விதமான நீதிமன்றத்தில் அனைத்து விதமான ஆவணங்களையும் சமர்ப்பித்து சாட்சியங்களையும் சமர்ப்பித்து விசாரணையானது நிறைவு பெற்ற சூழல்ல தற்போது அந்த தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையானது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் அந்த நபரை என்கவுண்டர் செய்ய வேண்டும், மரண தண்டனை வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்த நிலையில தற்போது இரட்டை தூக்கு தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இன்றைய தினம் காலையில விசாரணை, அதாவது தீர்ப்புக்காக இன்றைய தினம் காலையில தர்ம முனீஸ்வரன் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த சூழல்ல தற்போது விசாரணை குற்றவாளியின தீர்ப்பு அளிக்கப்பட்டு தற்போது இந்த இரட்டை தூக்கு தண்டனையானது நீதிபதி பிரீதா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தண்டனை பகுதி மக்கள் மத்தியில மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் கண்காணிப்பாளர் தரப்புல பாராட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தற்போது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்புல பல்வேறு சாட்சியங்களை சமர்ப்பித்த அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்புல அவருக்கு பாராட்டுகளையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் நடந்த 2 மாதங்கள்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறது தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம். இந்த நிலையில இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, ராமசுந்தரம், விரிவா விவரிங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த அந்த வேடநத்தம் பகுதியில மார்ச் மாதம் இந்த சம்பவமானது நடைபெற்றது. பள்ளி 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் இருந்த குடும்பத்தாரோடு இருந்த சூழல்ல தான் இயற்கை உபாதை கழிப்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்கு சென்ற மாணவி தான் காணாமல் போனதாக குற்றச்சாட்டு நிலவியது. இந்த தொடர்ந்து போலீசாரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து பல்வேறு இடங்கள்ல தேடியப்பட்ட நிலையில உடல்ல பல்வேறு இடங்கள்ல காயம் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில அந்த மாணவியானது மீட்கப்பட்டார். தொடர்ந்து இந்த பகுதி சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையும் நடந்து வந்தது. இந்த நிலையில காவல்துறை அதிகாரிகள் முறையாக விசாரிக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் எல்லாம் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நேரடியாக அந்த பகுதியிலேயே முகாமிட்டு பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த பகுதி கிராமத்தில் உள்ள அனைத்து ஆண்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரிடமும் தொடர் விசாரணையை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். இந்த சூழல்ல தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காற்றாலை மின்சாரம் எடுக்கக்கூடிய காற்றாலையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு காட்சி தான் இந்த சம்பவத்திற்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை கடந்த மார்ச் மாதம் தொடர்ந்து நடந்த சூழல்ல பல்வேறு தனிப்படை போலீசார்லாம் அமைக்கப்பட்ட சூழல்ல அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் தான் ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது உதவியாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த குற்றவாளியும் கைது செய்யப்பட்டார். அவர் மீது உள்ள பல்வேறு வழக்குகளும் கண்டறியப்பட்டது. ஏற்கனவே கையெழுத்து, அதாவது நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறப்பட்டு கையெழுத்திட போயிட்டு வரும்போதுதான் இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டதும் விசாரணை தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசாரும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தார்கள். தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் மதன் ஒரு உத்தரவின் பேர்ல, முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேர்ல உடனடியாக சாட்சியங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அரசு தரப்பு சாட்சியங்களை கடுமையாக அந்த குற்றவாளி வெளியே வர முடியாத அளவிற்கு சாட்சியங்கள் நிரூபணம் செய்ய வேண்டும். அதே போல அறிவியல் ரீதியான அந்த சாட்சியங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மருத்துவ பரிசோதனைக்கான அந்த அறிக்கைகள் எல்லாம் தயார் செய்து கொடுக்க வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கி தனியாக இந்த வழக்குகளை
கண்காணிப்பதற்கு தனியாக அதிகாரிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பணிகள் எல்லாம் நடந்து வந்தது. 73 நபர்கள், அதாவது அந்த மருத்துவ பரிசோதனை செய்த நபர், அதே போல அந்த தரவுகள் சேகரித்து அந்த டிஜிட்டல் ஆவணங்கள் செய்த நபர் என மொத்தம் 73 பேர் நீதிமன்றத்தில் சாட்சியங்களாக விசாரிக்கப்பட்டார்கள். நேரடி சாட்சியமாகவும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமும் சாட்சியங்கள் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்துதான் இன்றைய தினம் காலையில இந்த நபர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. 77 நாட்களுக்குள்ள, அதாவது 77 நாட்களுக்குள்ளாக இந்த குற்றவாளி இந்த வழக்குல குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு இரட்டை தூக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ராமசுந்தரம், இப்ப 77 நாட்கள்ல தண்டனை தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப அடுத்த கட்டமா தர்மமுனீஸ்வரன் தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்ய போறாங்களா? அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் இப்ப இருக்கா? ஏற்கனவே இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள், அதே போல வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மூதாட்டியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்ததும் அவனை தொடர்ந்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட சூழல்ல தான் இந்த சம்பவத்துல தண்டனை கொடுக்கப்பட்டு ஜாமீன்ல இருந்த சூழல்ல தான் தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் கண்டறியப்பட்டது. ஏற்கனவே இந்த ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது. நீதிமன்றத்தை முறையிட்டு அந்த ஜாமீன்லாம் ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழல்ல தற்போது இரட்டை தூக்கு தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என பல்வேறு முறையீடுகள்லாம் இவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலையும் கோரிக்கை வைக்கப்பட்ட சூழல் தான் தற்போது இரட்டை தூக்கு தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதாவது குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட தர்மமுனீஸ்வரன் தரப்புல அந்த ஆவணங்கள்லாம் இதுவரை எதுவும் பெறப்படவில்லை. ஆவணங்கள்லாம் பெறப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக என்ன நகர்வுகள் இருக்கும் என்பது அவருடைய வழக்கறிஞர்கள் மூலம் பேசி ஆலோசனை நடத்தி தெரிவிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இவர் ரொம்ப மிகவும் அதிகமான கடுமையாக தண்டிக்கக்கூடிய குற்றங்களை தான் செய்திருக்கிறார். இவருக்கு இந்த தண்டனை சரியான தண்டனை என பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அரசு அதனை எதிர்த்தும் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யும் என்பதே காவல்துறை தரப்புலையும் அரசு தரப்புலையும் சொல்லப்பட்ட தகவலாக இருக்கிறது. இவருக்கு இந்த தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு பல்வேறு வழிகளில் ஆவணங்களும் தீவிரமாக சேகரிக்கப்பட்டுதான் இந்த தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன முறையான மேல்முறையீடு செய்தாலும் அரசு தரப்புல இவருக்கான அடுத்த கட்டமான நடவடிக்கைகளுக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்குமான ஆலோசனைகளும் அரசு தரப்புலையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமசுந்தரம். ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய இந்த வேடநத்தம் மாணவி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 77 நாட்கள்ல குற்றவாளிக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டு தண்டனை விவரமும் தெரிய வந்திருக்கிறது. குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட தர்மமுனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.